வந்தாங்க. இம்மிடியா வந்து ஒரு 3 நாள் நான் மாஸ்டருடைய லைன்ல போயிட்டேன். அது எப்படி லைன் வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் லைன்ல போயிட்டேன். எடுத்தோடனே ஒரு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை உள்ள வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை உள்ள வந்திருக்கு. இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறது. மணி பெயிண்டரோ அது வந்து எதுவுமே அவர்கிட்ட வந்து இல்லை. அது வந்து நான் டே 1 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிற நல்ல விஷயம். அடுத்தது வந்து லாஸ்ட் 1 இயரா வந்து மாஸ்டருடைய அந்த செகண்டே இருக்கட்டும். மற்றபடி அவங்க சொல்லி கொடுத்துருக்கிற வெளியே எடுத்துறாங்க. நம்ம நீங்க மார்னிங் தான் எடுத்துக்கிற ஓகே எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற அழுத்துல வெளியே எடுத்து முன்னாடி அங்கே என்ன ஃபில் பண்ணணுமோ அதை நம்ம தான் ஃபில் பண்ணணும். அது மாஸ்டர் வந்து அடுத்த நடத்தினாலும் நம்ம ஃபில் பண்ற அந்த இதுல தான் வந்து நம்ம லைஃப் கேரியர் போகும். இதை நான் 1 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போன வருஷம் 2020 பிப்ரவரி 17 வந்து சிறுமலையில் அட்டன் பண்ணேன். கரெக்டா இப்போ 1 வருஷம் முடியுது. இந்த 1 வருஷத்துக்கு வந்து அங்க என்ன நடத்தினாலும் அது கூட தான் நான் வந்து இந்த கேரியர் கொண்டு போயிட்டு இருக்கேன். அதனாலதான் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இது ரொம்ப சுலபமான காரியத்துல கூட வந்து எங்களால் வந்து ஈஸியாக வெளியே வர முடியுது. அதுக்கு எல்லாமே வந்து நான் மாஸ்டருடைய தான் வழி நடத்தி நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதோடைய விளைவுன்னு பார்த்துட்டோம்னா இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்து முடியாத அளவுக்கு எங்களுக்கு வெளில பிஸி இருக்கு. இருந்தாலும் நாங்கள் வந்து இங்க வந்து இருக்கணுன்றதுக்காக இந்த 2 days நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு காரணம் மாஸ்டர் தான். அவர் கூட நான் இருக்கிற விட வந்து எனக்கு அந்த பிஸி முக்கியம் இல்லைன்னு நாங்கள் போன அமைச்சிட்டு இருக்கோம். இது எனக்கு நடந்த மாதிரி நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். நம்ம காலையில அட்டன் பண்ணது நெத்திக்கு அட்டன் பண்ண எல்லா தியானங்களும் நம்ம கிட்ட வந்து சுத்தப்படுத்தியாச்சு. இதுக்கு அப்புறமா ஃபில் பண்றது உங்க கையில தான் இருக்குது. இது நான் வந்து ஒரு தலைமையான தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரி தான் கிளாஸஸ்க்கு வரதுக்கு பேமெண்ட் இல்லை வர முடியாதுன்றது வந்து யாருக்கும் வந்து பணமின்மைன்றத நீங்க வந்து ரீசன் பேச சொல்லாதீங்க. மனமின்மை தான் சரியான விஷயம். ஏன்னா இப்போ அந்த குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வந்து இப்போ எல்கேஜிலேயே வந்து ஃபர்ஸ்ட் இயர் வச்சிருக்காங்கன்னா மினிமம் 30,000 சேர்ப்பாங்க. அப்போ மட்டும் அவங்க எங்க பணம் வருங்க? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையை நம்ம கத்துக்க போறோம். அதுக்கு வந்து மாசம் கேட்கற ஃபீஸ் வந்து இங்க தங்குற சாப்பாடு சொல்லும் தங்க சொல்ல தான் கேட்கறாரு. அதை கொடுத்து நம்ம வாழ்க்கையை வந்து பாடத்தை படிக்கிறதுக்கு பசங்க வந்து எல்கேஜி யூகேஜி படிச்சாங்கன்னா ஒன்னும் சம்பாதிச்சு கொடுக்க போறதில்ல. ஆனா நீங்க இங்க படிச்சீங்கன்னா அவங்க எங்க வேணா படிக்கிறீங்க. நம்புங்க, நான் வந்து ஆத்மாத்மா சொல்றேன். இங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு நடக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. டீம்ஸ் வந்து உண்மைக்கே ரியலி சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி.